கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இந்த புத்தாண்டுடைய முதல் மாதத்திலே சிந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளுடைய தியானத்திற்காக வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்குற இன்றைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். இந்த உலகத்தில் பணத்தை சம்பாத்தியம் பண்ணிடலாம், எதை வேணுமான சம்பாத்தியம் பண்ணிடலாம், ஆனால் சமாதானத்தை சம்பாத்தியம் பண்ண முடியாது. அது கர்த்தர் தான் தரணும். நம்ம சுற்றிலுமே நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்குறோம் இல்லையா? எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் இருக்கும், ஆனால் குடும்பங்களில் சமாதானம் இருக்காது. அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கு சண்டை, மாமியா மருமகள் சண்டை, உடன்பிறப்புகள் சண்டை. ஆனால் அவங்களுக்கு எந்த வசதி குறைவும் இல்லை. பணம் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, பதவிகள் இருக்கிறது. அப்படி நம்ம சுற்றிலும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி அநேக ஊழியங்களில், விசுவாச குடும்பங்களில் கூட சமாதான குறைவு ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று சாத்தானுடைய செயல்பாடு, இன்னொன்று நம்முடைய மதியினம். சில பேர் சாத்தானோடையே சேர்த்துருவாங்க, அவங்களாம் நம்ம திருத்த முடியாது. ஆனால் தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அங்கே 29ஆம் சங்கத்திலாம் வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போ சமாதானத்துக்கு ஊற்றே அவர் தான். யார்? இயேசு தான் சமாதான பிரபு, இயேசு தான் சமாதான காரணர், இயேசு தான் சமாதானத்தை உண்டாக்கினவர், இயேசு தான் சமாதானம். அவர் எங்கே இருக்காரோ அங்கே சமாதானம். சின்ன வயசில் சண்டே ஸ்கூலில் பாட்டு சொல்லுவோம், இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, சமாதானம் சமாதானமே. 2-3 வரிகளை சரணத்தை நான் சேர்த்து பாடியிருக்கேன். அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாம் சமாதானம். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்களுடைய உறவுகளுக்குள்ளாய், உங்களுடைய சபைக்குள்ளாக தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அவரை மட்டும் உறுதியாக அவருக்கு இடம் கொடுத்துட்டா போதும். தேவன் சமாதானத்தை தருகிறவர். பிசாசு சண்டையை முட்டி அவனுக்கு இதே வேலை தான். அவனுக்கு வேலையை பாருங்கள், எங்கே பாருங்கள், ஏதேன் தோட்டத்தில் இப்போ பிரச்சனை இழுத்து விட்டான், காயின் ஆபில்குள்ளே சண்டை இழுத்து விட்டான். இது அவன் இருக்கிற இடம். ஆனால் இயேசு இருக்கிற இடம், நமக்குள் இயேசு இருக்கிறார், நம்ம சபையில் இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் சமாதானத்தை எழக்கூடாது. அது கர்த்தர் சிலுவையில் தந்த, இயேசு சிலுவையில் தந்த சமாதானம். ஒரு சமாதானம் பெரியதாக இருப்பதாக அப்படி சமாதானத்தோடே போங்கள். அதனால் இயேசு எங்கெல்லாம் இருந்தாலும், இயேசு இருக்கிற இடத்துல யாரெல்லாம் இருந்தாலும் ஒரு சமாதானம். உங்களுக்கும் வியாதிகளை மாற்றி, உடைய துக்கங்களை மாற்றி, உடைய ஊழியத்தை ஆசிரியர், தொழிலை ஆசிரியர், குடும்பத்தை ஆசிரியர், பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிரந்தரமான சமாதானத்தை தந்து கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவார். காட் பிளஸ் யூ.